சோழனோட உண்மையான அன்பு நிலாவுக்கு புரியும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிங்களோ அவங்கெல்லாம் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. மனோகர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க, நம்ம திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே சோழனுக்கு ஃபோன் அடித்து என்னை வந்து கூப்பிட்டுட்டு போங்க சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழனும் வர்றாங்க. வந்து வெளியே நின்றுட்டு, நிலா எப்படி உங்களை வந்து கூப்பிட வர்றது அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, நீங்கள் வெளியே நின்றுங்க, நான் அப்பா அம்மா தூங்கின உடனே நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ லேட் ஆகுனாலும் அங்கேயே நில்லுங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் சோழன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. உடனே சோழனும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிலா அவங்க அப்பா அம்மா ரூமுக்கு போய் எட்டி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டுருப்பாங்க. உடனே நிலா பேக் எடுத்துகிட்டு செவுரு ஏறி குதித்து வருவாங்க. உடனே சோழன் கேட்பாங்க, எதுக்கு நிலா செவுரு ஏறி குதிச்சு வரீங்க, கேட்டு வழியாக வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டை அப்பா பூட்டிட்டு சாவி அப்பா கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லுவாங்க. சரி வாங்க நிலா, நம்ம உடனே போகலாம், அவங்க எந்திரிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிலாவை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. உடனே சேரன் அங்கே இருந்துட்டு, சேரன் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆமாண்ணே, அதுக்கு தான் பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் தான்ப்பா நான் சொல்லிட்டேன், இப்போ உங்கள் அப்பா சோழனையும் உன்னையும் சேர்த்து வைக்கலான்னு சொல்லி தான் என்கிட்ட எல்லா உண்மையும் வாங்கினாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்கிறாங்க. உடனே சோழன் சாக்காவே, என்னது நீ தான் உண்மை எல்லாத்தையும் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாடா, அவங்க அப்பா என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒரு அப்பாவாக இருந்துட்டு எனக்கு எந்த உண்மையுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்கடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே நான் சொல்லிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், உனக்கு தான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசினா போதுமே, நீ தான் உடனே எல்லாத்தையும் சொல்லிடுவிய அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அப்படியே காலையில் ஆகுது. நிலாவோட அம்மா வந்து நிலாவை காங்கலங்க அப்படின்னு சொல்லி மனோகர்கிட்ட போய் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தியான்னு கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தேனு சொல்கிறாங்க. அவள் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சேரன் வீட்டுக்கு போகிறாங்க. சேரன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆமாம், செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வாங்கன்னு வேற கூப்பிடுறீங்களா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பொண்ணை நைட்டோட நைட்டாக கடத்திட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேரன் ஒன்றுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. உடனே நிலா இங்கே தானே இருக்கா, நிலா நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நிலா ரூம்லேருந்து வராங்க. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலப்பா, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிக்குது, நீங்கள் திருவண்ணாமலைக்கு என்னை கூட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. நீ எப்படி இங்கே இருக்க முடியும், ஊரெல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நிலாட்ட கேட்குறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, ஊர் பேசுகிறத பற்றிலாம் எங்களுக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. உடனே மனோகர் சொல்கிறாங்க, உங்களுக்கு கவலை இல்லை தம்பி, எனக்கு கவலை. டைவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிள்ளை இங்கே இருக்க, அவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சோழன்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. உடனே நிலா வந்து, இல்லைப்பா நான் உங்கள் கூட வரல, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, தயவுசெய்து பிரச்சனை பண்ணாதங்க, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிடுதாங்க. உடனே தேனு அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்பாவே ஏற்று பேச போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. உடனே நடேசன், எதுக்காக நீங்கள் அவளை அடிக்கிறீங்க, எங்கள் வீட்டு மருமகள் நீங்கள் அடிக்க எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் வீட்டு மருமகளா, அவங்க 2 பேருக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி தேனு சொல்கிறாங்க. டிவோர்ஸ் ஆனாலும் நிலா இங்கே தானே பிடிச்சிருக்குன்னு இங்கே தானே வந்திருக்கா, அப்போ எங்கள் வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. உடனே மனோகர் சொல்கிறாங்க, ஆமாம் உங்களுக்கு ஒரு வீட்டு வேலைக்காரி கிடச்சிட்டால, அதனால நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலா கோவப்பட்டு, என்னது வீட்டு வேலைக்காரியா, என்ன இந்த வீட்டில் ராணி மாதிரி பார்த்துக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிறது பிரச்சனையா, இல்லைன்னா சோழன் டிவோர்ஸ் பண்ணுறது பிரச்சனையா, சோழனை டிவோர்ஸ் பண்ணது தான் பிரச்சனை அப்படின்னா எனக்கு சோழனையே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வேறு என்ன பேசுகிறதுனே மனோகருக்கு தெரில. 2 பேரும் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. எனக்கு சோழனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கிட்டி டிவோர்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தேனு கேட்குறாங்க. அது எதுவும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ சோழனை தான் பிடிச்சிருக்கு, சோழனையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. அங்கே சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கான எபிசோடில் என்ன நினச்சோன்னா, நிலாவோட அப்பா வந்து நம்ம திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக போகணும், நீ எல்லாத்தையும் பேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காலையிலே நம்ம திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
உடனே நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம நினச்ச மாதிரியே நிலா என்ன பண்ணுறாங்க, நிலாவோட அன்னைக்கு ஃபோன் அடித்து அண்ணன் மும்பைக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணன் இதுக்கடி மும்பைக்கு போகிறாங்க, அதுவும் மாமாவும் இல்லை, அதனால் மும்பைக்கு போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ திருவண்ணாமலையில் தான் அண்ணன் இருக்கானான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அண்ணன் திருவண்ணாமலையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே உனக்கு யாராவது அண்ணன் மும்பைக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அண்ணி, இப்படி எல்லா பிரச்சனையும் அவங்க நிலா சொல்கிறாங்க. உடனே அதுவும் கரெக்டு தாண்டி, உனக்காக எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் சோழனே நீ டிவோர்ஸ் பண்ணிட்ட பிறகு எதுக்கு நீ அங்கே இருக்கணும், பேசாட்டு நீ திருவண்ணாமலைக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு உடனே எனக்கு இன்னொரு லைன் வருதுன்னு நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு போயிருந்தாங்க. உடனே சோழன் அது அப்போ பார்த்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவளை எப்படியாவது திருவண்ணாமலைக்கு கூட்டு போயிடணும் அப்படிங்கிறத அதையும் நிலா கேட்டிருந்தாங்க. உடனே சோழனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சோழனுக்கு ஃபோன் அடிக்க போகிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் எல்லோரும் சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ சோழனுக்கு கால் வருது. உடனே சோழன் எடுத்து பேசுகிறாங்க. என்னை தயவுசெய்து கூட்டு போயிருங்க சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சோழன் இங்கே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவள் என்னை கூட்டு போக சொல்லிட்டா, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாண்டி சொல்கிறாங்க, இல்லைடா நானும் வரேன், ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பாண்டி, நான் பார்த்துக்கிடுவேன், நீ இங்கேயே ஏறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோழன் காரை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. உடனே சேரனும் பாண்டியும், இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கும், நம்மளும் போகலான்னே அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் போகும்போது பல்லவன் நானும் வரேன்னே அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கும்டா, எதுவும் பண்ணாத, இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்து நடேசன் உள்ளே வராங்க. நிலாவை திருவண்ணாமலைக்கு கூட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம். அதனால் நிலாவை கூப்பிட்றதுக்கு நாங்கள் போகிறோம், நீங்கள் பல்லவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க 2 பேரும். உடனே நடேசன் பல்லவன் உனக்கு அங்கே போகணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறான். உடனே அவனையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ பார்த்து சோழன் கார்லேருந்து இறங்கி வந்துட்டு கேட்டு ஓப்பன் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போய் ஓடி போய் உட்காந்துக்கிடுறாங்க. உடனே சேரன் அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்னடா இவ்வளோ வீரவசனம் பேசிட்டு போனால் இப்போ என்னென்னா ஓடி போய் காருக்குள்ளே போய் உட்காடுறானடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வானே நம்ம கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியும் சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் கிட்ட போய் கேட்க போகிறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாங்க, உள்ளே போய் இருந்ததுன்னா நல்லா பிளான் பண்ண முடியும், யோசிக்க முடியும், அதனால நான் உள்ளே போய் இருக்கிறேன், நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. உடனே சோழன்கிட்ட, உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுலாடா, ஒத்தையில் எப்படி நீ சமாளிப்பா, அதனால நாங்கள் 2 பேரும் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்கிறாங்க. அவங்க ஊரில் அவங்க ஆட்கள் அவ்வளோ பேரும் இருக்கும்போதே நிலாவை ஒத்த ஆளாக தூக்கிட்டு வந்த எனக்கு இப்போ கூட்டு வர தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சோழன் சொல்கிறாங்க. அப்போ பார்த்து பல்லவனும் நடேசனும் வந்துருந்தாங்க. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிகிட்ருக்காங்க. உடனே எல்லோரும் கிளம்பியிருந்தாங்க. சோழன் நிலாவுக்கு ஃபோன் அடிப்பாங்க. இதோட தொடரும் போட்டிருக்காங்க.